ஓகே தான். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நன்மை நமக்கு கிடைக்கிது. அதுக்கடுத்த நன்மை என்ன நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இரவில் வந்து தூக்கம் நன்றாக வரத்துக்கு வந்து இது உதவி செய்யுது. ஸோ இரவில் வந்து தூக்கம் நன்றாக வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யோகா வந்து கட்டாயம் பண்ணணும். ஸோ அந்த நன்மையை வந்து நமக்கு கொடுக்குது. அதுக்கடுத்த நன்மை என்ன கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கழிவுகள், உடல் கழிவுகள் வந்து நன்றாக வெளியேற வந்து உதவி செய்யுது. ஸோ அதனால வந்து மலச்சிக்கல் போன்ற நோய்கள் வந்து வராமல் வந்து நம்ம தடுக்க முடியும். அந்த நன்மையும் வந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்த நன்மை என்ன ஆகுதுன்னா, செரிமானம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடலில் வந்து நல்லா செரிமானம் நடந்து அது வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப உதவி செய்யுது. ஸோ அதனால் வந்து நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் அது போன்ற ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம தடுக்க முடியும் இந்த யோகா நம்ம பண்ணுறதால. அதுக்கடுத்து என்ன நன்மை நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்துது. நம்ம யோகா பண்ணுறதால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நமக்கு வந்து அதிகமாயிட்டு அதனால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நோய்கள்லாம் வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த நன்மையை வந்து நமக்கு யோகா வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் அடுத்த நன்மை என்ன கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுரையீரல் வந்து செயல்படுறதுக்கு வந்து உதவியாக இருக்குது. நுரையீரல் வந்து நன்றாக செயல்பட வந்து இது உதவி செய்யுது யோகா பண்ணுறதால. அது மட்டும் இல்லாமல் நம் உடலை வந்து நன்றாக வளைக்கவும் நீட்டவும் ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் நம்ம யோகா பண்ணுறதால. ஸோ அந்த நன்மையை நமக்கு கொடுக்குது. தசைகளும் அது மட்டும் இல்லாமல் தசைகளை வந்து நன்றாக வலுவடையவும் ஆரோக்கியமாக இருக்கவும் வந்து யோகா நமக்கு உதவி செய்யுது பண்ணுறதால. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, இதயத்தினுடைய திறனை வந்து மேம்படுத்துது. இதயம் வந்து நன்றாக வேலை செய்யவும் இது உதவி செய்யுது. அதுக்கடுத்து நன்மை என்ன நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, உடல் எடை சரியான ஒரு உடல் எடையில் இருக்கவும் உடல் எடையை குறைக்கவும் வந்து இது உதவி செய்யுது. ஸோ நிறைய பேர் வந்து ஒபிசிட்டின்ற ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம யோகா பண்ணுறதால வந்து நம்முடைய உடல் எடையை வந்து குறைக்க முடியும். சரியான ஒரு எடையில் வந்து இருக்கவும் இது வந்து உதவி செய்யும். ஸோ அந்த நன்மையை நமக்கு கொடுக்குது. அதுக்கடுத்து தான் என்ன பண்ணுறது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. அதுக்கடுத்த நன்மை என்ன ஆகுது, நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யுது. ஒவ்வொரு நாள் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கவும் நம்முடைய பணிகளை வந்து நம்ம ஒழுங்காக செய்யவும் வந்து இது உதவி செய்யுது. ஸோ அதுக்கடுத்து நன்மை வந்து இரத்த கொதிப்பு, நம் உடலை வந்து இரத்த கொதிப்பு வராத அளவுக்கு தடுக்குது. ஸோ கரெக்டான பிபி கரெக்டான வந்து பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ண இது உதவி செய்யுது.